சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள். சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி. அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டார் இன்ஸ்டிடியூட். சுவிசேகர் பதிப்பகம் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம். அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம். சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட். A1 முதல் B2 வரையிலான டச் மொழி கற்கை நெறிகள் மற்றும் ஆங்கில மொழி கற்கைகள் அனைத்தும் கற்பிக்கப்படும். வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் மருந்துகளின் விலைகள் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மருந்துகளின் விலைகள் அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரம்பரியமாக மலிவான மருந்துகளின் விலை உயரும் எனவும் விலை உயர்ந்த மருந்துகளின் விலைகள் குறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பொதுவான பிராண்ட் மருந்துகளை விட சற்று மலிவாக இருக்கும் ஜெனடிக் மருந்துகளின் விலைகள் சற்று அதிகமாகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேண்டோன் வலைஸில் காணாமல் போன சிறுமி மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். கேண்டோன் வலைஸில் ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போனதாக கூறப்பட்ட 6 வயது சிறுமி மயக்கமடைந்த நிலையில் காட்டுப்பகுதி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக வலைஸ் கேண்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:54 அளவில் சிறுமி காணாமல் போனது குறித்து கேண்டோனல் போலீஸ் நடவடிக்கை மையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 6 வயது சிறுமி கடைசியாக குடும்ப கொண்டாட்டம் ஒன்றில் பங்கேற்றதாகவும் அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாலை 5 மணி முதல் காணவில்லை எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏராளமான மீட்பு பணியாளர்களுடன் இணைந்து போலீஸ் படை தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இதனையடுத்து இரவு 9:20 அளவில் ரபோய்ரா பகுதிக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுமி மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டதால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு ஹெலிகாப்டர் மூலம் லவுசானில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. குறித்த சம்பவத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து மருத்துவமனைகளுக்கு வன்முறைகளினால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் சுவிஸ் மருத்துவமனைகளில் உடல் ரீதியான வன்முறைகளின் பதிவுகள் இரட்டிப்பாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு சுவிஸ் மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளுக்கு கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டதால் கண்டோனல் போலீசார் 70 முறை நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததாக மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் மதிப்பீடு மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கண்டோனல் போலீசார் 490 வன்முறை குற்றங்களை பதிவு செய்துள்ளனர். அறிக்கையின்படி இதில் கடுமையான அச்சுறுத்தல்கள், உடல் ரீதியான வன்முறைகள், உயிருக்கு ஆபத்தான உடல் காயங்கள் என்பன அடங்குவதாக தெரிவித்துள்ளனர். இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மருத்துவமனைக்கு வருபவர்களால் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனையில் மட்டும் பாதுகாப்பு சேவை ஒரு நாளைக்கு பல முறை தலையிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட அனைத்து சுவிஸ் மருத்துவமனைகளிலும் இவ்வாறான வன்முறை சம்பவங்களின் பதிவுகள் இடம்பெற்று வருகின்றன. சூரிச் மற்றும் பெர்னை தவிர பாசல் பல்கலைக்கழக மருத்துவமனை மற்றும் லுசேனின் கண்டோனல் மருத்துவமனை ஆகியவையும் வன்முறை அதிகரிப்பதாக புகார் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் பனிச்சரிவு விபத்தில் 2 பலியாகியுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்தின் பனிச்சரிவு விபத்தில் 2 குளிர்கால விளையாட்டு ஆர்வலர்கள் பலியாகியுள்ளனர். காலை 7:30 மணியளவில் பனிச்சரிவு மேற்கொள்ளும் நபர்கள் 2 மேட்டர்கோர்ன் மற்றும் கிராண்ட் கொம்பின் பகுதிக்கு இடையில் கிட்டத்தட்ட 3800 மீட்டர் உயரமுள்ள மலை உச்சியில் ஏறிக்கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவு காரணமாக பயணித்த மூவரில் 2 பல அடி மீட்டர் பள்ளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார்கள். உடனடியாக மீட்பு பணியாளர்களுக்கு தகவல் அறிவிக்கப்பட்டது. பணியாளர்கள் இறந்த 2 சுமார் 800 மீட்டர் அடியில் இருந்து மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விபத்தில் பலியானவர்கள் 30 வயது மற்றும் 50 வயதுடையவர்கள் எனவும் உயிரிழந்த 2 முறையாக அடையாளம் காணும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை அன்றும் பனிச்சறுக்கில் ஈடுபட்ட 26 வயதுடைய சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் 300 அடி பள்ளத்தில் வீழ்ந்து பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தானியங்கி முறையில் குளிர்பானங்கள் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கக்கூடிய செலக்ட்ரா இயந்திரம் என்று அழைக்கப்படும் தானியங்கி இயந்திரம் ஒன்றை 2 சிறுவர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் கண்டோன் கிளாருஸ் ஃபீல்ஸ்பாக் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மதியம் 12:30 அளவில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2 சிறுவர்கள் தானியங்கி இயந்திரத்தின் கண்ணாடியினை உடைப்பதையும் இரும்பு கம்பி மற்றும் கற்களினால் இயந்திரத்தை தாக்குவதையும் அவதானித்த அவ்வழிப்போக்க
நபரொருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் வரும் வரை குறித்த 2 சிறுவர்களையும் தடுத்து வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். குறிப்பிட்ட சிறுவர்கள் இருவரும் 14 மற்றும் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் வானில் சாகச விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நபரொருவர் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. டெசினோ கண்டோனைச் சேர்ந்த 36 வயதான நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பிங் ஷூட் ஜம்ப் எனும் சாகச விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இறக்கைகள் போன்ற ஆடை அணிந்து உலங்கு வானூர்தியிலிருந்து கீழே குதித்த போது குறித்த நபர் விபத்தில் சிக்கியுள்ளார். இந்த மரணம் குறித்த தகவல்களை சுவிட்சர்லாந்து சட்டமா அதிபர் திணைக்களம் உறுதி செய்துள்ளது. டெசினோ ஊடக அறிக்கையின்படி பலியானவர் 36 வயதுடையவர் என என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு மாணவர்கள் மீதான வரியை 3 மடங்காக அதிகரிக்க யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு மாணவர்கள் மீதான வரியை 3 மடங்காக அதிகரிப்பது குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. லுசேர்ன் தொழில்நுட்ப நிறுவனத்தில் கல்வி கற்கும் வெளிநாட்டு மாணவர்களிடம் இவ்வாறு வரி அறவீடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற குழுவினால் குறித்த யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. சுவிஸ் மாணவர்களை விடவும் வெளிநாட்டு மாணவர்களிடமிருந்து அறவீடு செய்யப்படும் வரித்தொகை 3 மடங்காக உயர்த்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த யோசனை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஆராயப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது போதையில் வாகனம் செலுத்துபவர்கள் தொடர்பில் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் தொடர்பாக புதிய தரவு ஒன்று கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் சுமார் 4% ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்கள். இருப்பினும் 0.4% மட்டுமே சட்ட வரம்புக்கு மேல் மதுபான அளவை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு அபாயங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது ஒவ்வொரு 8 சாலை விபத்துகளில் ஒன்றுக்கு காரணமாக அமைகின்றது. 2023 ஆண்டில் குடிபோதையில் வாகனம் செலுத்துபவர்களினால் சுவிஸ் சாலைகளில் 506 கடுமையான காயங்களுக்கு உள்ளானவர்களின் விபத்துக்கு வழிவகுத்துள்ளது. அது மாத்திரமின்றி 31 பேரின் மரணத்திற்கும் வழிவகுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துபவர்கள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். தொடர்ந்தும் திங்கள் முதல் வெள்ளி வரை சுவிட்சர்லாந்தின் அத்தனை செய்திகளையும் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.